கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் நாம ஸ்தோத்திரம். கர்த்தர் நம்மோடு இடைப்படுவாராக. இந்த வேளையில நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர்ச்சி அடையணும்னு கர்த்தர் விரும்புகிறார். இப்போ எப்பவுமே ஒரு குழந்தை பிறந்தாலும் குழந்தை அழகா இருந்து பிறந்துச்சுன்னு யோசிக்கிறோம். இந்த பிள்ளை வளருதான்னு பார்ப்போம். வளரலன்னா அப்படியே பிறந்த மாதிரியே இருந்தால் ஒன்றும் லாபமே இல்லை. ஒரு செடியை வைக்கிறோம். செடி என்ன பண்ணோம், நல்லா வளர்ந்தாதான் பெரிய மரமாகி நல்லா கனி கொடுக்க முடியும். அந்த வளர்ச்சி ரொம்ப முக்கியம். அதனால அதை போல நம்ம ஆவிக்குரிய பிள்ளைகள் ஆகணும்னாக்கா முதல்ல நம்ம கத்தருக்கு படிஞ்சு கத்தருக்கு ஒப்பு கொடுத்து இயேசு விதத்தில் ஏற்றுக்கொள்ளணும். அதான் ரொம்ப முக்கியம். அதான் ரட்சிப்பு. அதாவது யாரும் எல்லாரும் பாவம் செய்து யாரும் இல்லை, பாவம் செய்திருந்தா என்ன பண்ண, பாவத்தை நான் பாவின்னு இயேசுகிட்ட ஒப்புக்கின்னு வளர்த்ததுனால கழுவுங்க, என் உள்ளத்துல வாங்க நம்ம கேட்டா கத்த நம்ம உள்ளத்துல வருவார். அப்போ அதான் ரட்சிப்பின் அனுபவம்ன்றது. இந்த மாதிரி ரட்சிக்கப்பட்ட பிறகு என்ன பண்ணணும், நம்ம ஆவிக்குள்ள வளர்ச்சி அடையணும். இது வளர்ச்சி அடையலாம் லாபம் இல்லை. அப்போ இது வளர்ச்சி அடை நம்ம என்ன செய்யணும், இதை பற்றி பார்க்க போறோம். இந்த வளர்ச்சிக்கு இங்கிலீஷ்ல க்ரோ, இதை பற்றி விளக்கம் பார்க்க போறோம். முதல்ல ஜி. இந்த ஜின்னா என்னன்னா, கோ டு த லார்ட் எவ்ரிடே இன் ப்ரேயர். ஒவ்வொரு நாளும் வளர்ச்சி அடையணும்னா என்ன பண்ணோம்போ ப்ரேயர்ல என்ன பண்ணோம், வளர்ச்சி அடையணும். ஆவிக்கு தேவனோடு பேசுவது ரொம்ப முக்கியம். ஒவ்வொரு நாளும் ஜெபத்துல அவரோடு உறவு கொள்ளணும்னு விரும்புறார். அப்போ நம்ம ஆவிக்குள்ள வளர தேவனோடு நம்ம ஜெபம் பண்ணோம். இது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். நம்ம பாரம் என்ன வந்தாலும் தேவை என்ன இருந்தாலும் ஒவ்வொரு நாளும் அவற்றை சொல்லணும். இதுதான் முக்கியமானது. பாருங்க, வசனங்குது, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் கொடுத்து என்ன பண்ணுமா, சோதரத்தோட கூடிய வேண்டுதல்னால விண்ணப்பத்தினால் தேவனுக்கு தெரியப்படுத்துங்க. அப்போது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானங்களை ஆட்களும் வசனம் சொல்லுது. நம்ம என்ன செய்யணும்னாக்கா ஒவ்வொரு நாளும் நம்ம பாரத்தை அவர்கிட்ட சொல்லணும். இது கத்த நம்மளுக்கு எதிர்பார்க்கிறாரு. அப்படி நம்ம பாரத்தை சொல்லும் போது, நமக்கு தேவையை சொல்லும் போது, நம்ம ஆலோசனை கேட்கும்போது எல்லாத்துக்குமே அவர் பதில் கொடுப்பார். மௌனமா இருக்க மாட்டார். அப்படி நம்ம டெய்லி அவர்கிட்ட பேசுவோமா நம்ம இடத்துல எதிர்பார்க்கிறார். அப்ப நம்ம என்ன செய்யணும்னாக்கா நம்ம கண்டிப்பா என்ன பண்ணா நம்ம பாரத்தெல்லாம் அவர்கிட்ட சொல்லணும்னு கத்தர் விரும்புகிறார். அப்போ அவர் இளைப்பாறுதல் தருவார். இது நம்ம அவருடைய ஒவ்வொரு நாளும் செய்யும்போது, அவர் ஆலோசனை கொடுக்கும்போது நம்ம என்ன செய்யலாம்னா இந்த பாவத்தை கூட மேற்கொள்ள முடியும், நல்ல வளர்ச்சி அடைய முடியும். அடுத்தபடியாக இந்த குரோத்ல அடுத்த வார்த்தை ஜிக்கு அப்புறம் ஆர். ஆர்னா ரீட் அண்ட் மெடிடேட் பைபிள். வேதத்தை படித்து தியானிக்கணும். இது ரொம்ப முக்கியம். பாருங்க, ஒரு வசனம் இருக்குது, 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் 3ஆம் வசனம். சகல துர்குணத்தையும் சகலவித கபடத்தையும் வஞ்சகங்களையும் பொறாமைகளையும் சகலவித புறங்கூறுதலும் ஒழித்து விட்டு நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல திருவசனமாகிய களங்கம் இல்லாத ஞான பாலின் மேல் வாஞ்சியாயுங்கள். களங்கம் இல்லாத ஞானப்பால் ஏன்னா வேத வசனத்து மேல வாஞ்சியா இருக்கணும். இந்த வாஞ்சியா உங்களுக்கு இருக்குதா, பயிர் படிக்கணும். என்னத்துக்கு பயிர் படிக்கிறது, ஒன்னும் பச்சை பண்ண படிக்கிட்டு போனோம் அப்படி யோசிக்காதீங்க. இந்த வாஞ்ச முதல்ல வேணும். என்னன்னா இந்த வேதம் அவர் நமக்காக எழுதி கொடுத்த ஒரு பொக்கிஷம். நமக்கு தேவை, கேள்விக்கு, பிரச்சனைக்கு, எல்லாத்துக்குமே வியாதி எல்லாத்துக்கும் பதில் அதில் தான் இருக்கும். இப்போ ஜெபம் பண்ணும்போது நம்ம அவரோடு பேசுறோம். பைபிள் படிக்கும்போது நம்மளோட அவர் பேசுறாரு. ஒவ்வொரு நாளும் வேதத்தை படிக்கும்போது கேட்கணும், ஆண்டவரே என்கிட்ட ஒரு வசனம் தான் பேசுங்க, நீங்க கேட்டு வாஞ்சியோடு கேட்டு பாருங்க, கண்டிப்பா உங்களோட பேசுவார். அதிகாலையில் எழுந்து ஒரு சங்கீதனா வாசிங்க, வரிசையா படிக்கிட்டு இன்னும் நல்லது. மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் இப்படி வசனத்தை படிக்கும் போது நம்மளுக்கு ஒரு சமாதானத்தை தராரு, சந்தோஷத்தை தராரு. இது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். அம்மா பயங்கர பக்தியா பயங்கரமா பூஜை போடுவாங்களாம். அப்படி இருந்தாலும் ரொம்ப பணம் இருக்குது, பூஜை போடுறோம், பக்தியாக யோசிச்சுருந்தாங்க. கடைசியில என்ன ஆயிடுச்சுன்னா அவங்க வீட்டுக்கார அந்த அம்மாவுக்கும் ஒரு பயங்கர சோர்வு. என்னன்னா கடன் வர ஆயிடுச்சா. அதனால ஒண்ணு தீர்மானம் பண்ணாங்க, நம்ம உலகத்தை வாழ்வது செத்த போயிடலாம், 2 பேரும் சாவத்து பிளான் போட்டாங்க. இப்படி இருக்கும்போது என்ன நடந்துச்சுன்னா, எப்போ ஒரு புதிய ஏற்பாடு, தமிழ்ல ஒரு புதிய ஏற்பாடு எப்போ யாரை கொடுத்துக்கிறாங்க, அதை வாங்கி அப்படி வீட்டுல போட்டு வச்சுக்கிறாங்க. இந்த அம்மா கேட்டீங்கன்னா அது அந்த புஸ்தகம் நம்ம யாரோ கொடுத்தாங்க வச்சுட்டு இருக்கிறோம், அதை படிச்சு பார்க்கலாமேன்னு எடுத்து படிச்சுக்கா. மத்தேயு படிக்கிறாங்க, மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் அப்படியே வரிசையா படிச்சுனே போறாங்க. படிக்க படிக்க இவ்வளோ குழப்பம், வேதனை,
கண்ணீர் ஆகுது. அதை படிக்கும் போது ஒரு பெரிய ஆறுதல் வந்துச்சு, ஒரு பெரிய சமாதானம் வந்துச்சு, பெரிய நிம்மதி வந்துச்சு. உடனே அதை புக்கவே நான் ராத்திரியாவது பச்சினே இருக்கிறான். அவங்க வீட்டுக்காரருக்கு தான் யோசனை, என்னம்மா இப்படி சாவணும்னு நினைச்சாங்க, இப்ப என்ன சந்தோஷமா படிக்கிறாங்களா, அது இன்னும் இருக்குது படிக்கட்டும்னு விட்டாங்க. இப்போ படிக்க படிக்க சந்தோஷமாயிட்டு மனசுல இயேசு உள்ளத்துல வந்துட்டாரு. இதை பார்த்து அவங்க வீட்டுக்காரர் என்ன பண்ணாராம், அவர் தெலுங்கு படிச்சுக்கிறாரு. இது நல்லது எங்கன்னா திருப்பதியில. அவரு போய் என்ன பண்ணாரு, ஒரு தெரு பைபிள் வாங்கி வந்துட்டு அவர் படிக்க ஆரம்பிச்சிட்டாரு. மத்திய மார்க்கு படிக்க ஆரம்பிச்சாரு. அவர் படிக்க படிக்க அவர் உள்ளத்துல சமாதானம் வந்துச்சு. இப்ப 2 பேருக்கு உள்ளத்துல சமாதானம் வந்துச்சு, சந்தோஷம் வந்துச்சு. அது மட்டும் இல்ல, அந்த கடை எப்படி தீர்ந்துச்சுன்னே தெரியலையா. இப்ப யோசித்தாங்க, சரி இந்த தேவன் தான் உண்மையான தேவன். எல்லாம் இருக்குதெல்லாம் எடுத்து மூட்டை கட்டி தூர போட்டு இயேசுவே வணங்க ஆரம்பிச்சிட்டாங்க, பைபிளே படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க, ஜெபம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, சந்தோஷமா நல்லா பாழ ஆரம்பிச்சிட்டாங்க. பிரச்சனை, கடன் தொல்லை எல்லாமே மாறி போச்சான். பாருங்க, இந்த வேதத்தை படிக்கிறதுனால எவ்வளவு ஒரு ஆசீர்வாதம். உண்மையான ஒரு சாட்சியை நான் கேட்டாதான் சொன்னேன் உங்களுக்கு. அதனால என்ன பண்ண, நம்ம கர்த்தர் மேல ஒரு 10 வேத வாசிக்கிறதுல நம்மளுக்கு வாஞ்சி இருக்கணும். வசனத்தை படிக்கும் போது கர்த்தர் என்ன பண்ணுவாருன்னா, ஏதாவது நமக்கு குறை இருந்தா கூட சுட்டி காட்டுவார். இது ஏன் செய்த, இங்க ஏன் போனாலும் கர்த்தர் பேசுவார் வசனம் மூலமா. அதுக்கு நம்ம கீழ்ப்படியும் போது அப்ப என்ன பண்ணுவாரு, நம்மளுக்கு அது ஒரு பெரிய ஆசீர்வாதம். வசனம் சொல்றேன்னா, வேத வசனம் கால்களுக்கு தீபமா, பாதைக்கு வெளிச்சமாகலாம். அப்போ அந்த மாதிரி கர்த்தர் நம்மளுக்கு வெளிச்சமா தீபமா இருந்து நம்ம ஒவ்வொரு நாளும் வழிநடத்துவார். அந்த வேதத்தை வாசிக்கணும், மெடிடேட் பண்ணணும், தியானிக்கணும்னு வசனம் சொல்லுது. அடுத்தபடியாக இந்த GR அந்த ஓ, இந்த ஓ வந்து ஒபே. ஒபேனா கீழ்ப்படி. எது கீழ்ப்படினா, தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியணும். கட்டளைகளை கத்த வச்சு அதெல்லாம் நம்ம கீழ்ப்படியணும்னு கத்தரு விரும்புறாரு. இதுதான் 1, 2, 3. துன்மார்க்குடைய ஆலோசனை நடவாமலும், பாவிகள் வழியில் நில்லாமலும், பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும், கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அந்த அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்கால்கள் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலை உதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். அவன் செய்யற காரியம்லாம், நீ செய்யற காரியம்லாம் வாய்க்கான்னு சொன்னா, வேதத்தை கண்டிப்பா ஒரு நாளும் நம்ம தியானிக்கணும்னு கர்த்தரு நம்மிடத்துல எதிர்பார்க்கிறாரு. இது வந்து நம்ம வாய் விட்டு பிரியாது இருக்கணும் கர்த்தர் சொல்றாரு. அப்போ இன்னொரு காரியம் என்னன்னாக்கா, ஒபே, கீழ்ப்படிக்கணும். இப்போ கீழ்ப்படியும் போது, தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும் போது, கட்டளைகளை வச்சு அது கீழ்ப்படியும் போது, அது கர்த்தர் நம்மளுக்கு என்ன பண்றாருன்னா பெரிய ஆசீர்வாதத்தை வச்சுக்கிறாரு. பைபிள்ல எவ்வளோ பேர் இருக்கிறாங்க. முக்கியமா ஆபிரகாம்னு ஒரு கர்த்தரை பிள்ளை, அவருக்கு வந்து ஒரு ஒரு கட்டளை கொடுத்தார், பேசினார். என்னன்னா, ஆதியாகவும் 12:1 நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. அதில் 12:2 நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். பாருங்க, பட்டு வான்றார், பட்டு வா, நான் காண்பிக்கும் தேசத்துக்கு போ என்றாரு. உன்னை பெரிய ஜாதி ஆக்குவாங்க. இப்படி சொன்னா அவருக்கு நேரடிய செவி சத்தம் தான் கேட்டிருக்கோம். பாருங்க, உடனே கீழ்படிஞ்சார். என்ன போச்சு சொல்றீங்க, அட்ரஸே தெரியல, எனக்கு அட்ரஸ் கொடுங்க, நான் எங்க போவேன், எந்த இடத்துல இருப்பேன், தெரியாத இடத்துல நான் போய் அப்படியெல்லாம் பேசவே இல்லை. சொன்ன உடனே பொபே கீழ்படிஞ்சார். கீழ்படிஞ்சு கத்த சொன்ன மாதிரியே, என்ன நான் போற இடம் என்னன்னு தெரியலன்னா பரவாயில்ல, நான் அவரை அறிஞ்சிருக்கிறேன், அவர் எங்க அனுப்பிச்சாலும் நான் கீழ்ப்படிவேன், கண்டிப்பா அவர் பேச்சுக்கு நான் கீழ்ப்படின்னு நடப்பேன் சொல்லிட்டு உடனே புறப்பட்டு போனாரு. அவர் பெரிய ஆசீர்வாதமா கத்தரை நடத்தினார். அப்போ நம்ம அவர் கீழ்ப்படியும் போது பெரிய பணக்காராயிட்டாரு, பெரிய ஆசி, பெரிய ரொம்ப சமாதானம், சந்தோஷம். அவரோடு பேசி கத்தர் எவ்வளோ காரியம் செய்தார். அவர் எதை சொன்னாலும் உடனே கீழ்ப்படிச்சார். அப்போ இதுதான் கத்தர் நம்மளுக்கு எதிர்பார்க்கிறார். வேத வசனங்களுக்கு நம்ம என்ன பண்ணுமா, கீழ்ப்படியணும்னு கத்தரு விரும்புறாரு. அப்போ அவர் கீழ்ப்படிஞ்சு அதுக்கப்புறம் இன்னொரு காரியம் என்னன்னா, பிள்ளை இல்லாத 100 வயசுல ஒரு பிள்ளை பிறந்து, அந்த பிள்ளைய கொண்டாந்து என்ன பண்ணு, இந்த மோரியா மலை மேல போய் அந்த இடத்துல போய் என் பலி கொடுனார். உடனே என்ன பண்றாரு, இன்னும் ஆண்டவரே பிள்ளை இல்லாத பிள்ளைய கொடுத்தா அந்த பிள்ளைய பலி கொடுத்து அப்படியெல்லாம் பேச கீழ்ப்படிஞ்சார், ஒபே பண்ணார். அதே மாதிரி பிள்ளைய எடுத்துன்னு போய் கத்தி கட்டை நெருப்பு எல்லாத்தையும் எடுத்துன்னு போயிட்டார். நான் பிள்ளைய பலி கொடுக்குறது.
அங்க போய் பையன் ஏன்பா பலி கொடுக்கறதுக்கு ஆடு இல்லையே, என்ன பண்ணுங்கன்னு கேட்டா, கத்தை பார்த்துக்கோ எகோவா ஈரன கத்தை பார்த்துக்குவாருங்க விசுவாசத்தோட. அங்க போனா சரின்ட்டு பிள்ளைய கட்டி பலிப்படுத்த மேல கடத்திட்டு கத்தி எடுக்கிறாரு. ஆபிரகாமே ஆபிரகாமே பிள்ளையாண்டன் மேல் கையை போடாதன்றார். சொன்ன உடனே அதுக்கும் கீழ்ப்பிடிச்சு வச்சுட்டாரு கத்திய. இப்பதான் கத்த சொல்றாரு அவர்கிட்ட, ஆதியாகமம் 22:18, நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடினால் உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்றும் என் பேரில் ஆணையிட்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். என் பேச்சு உடனே கீழ்ப்படிங்க, உன் சந்ததியெல்லாம் கர்த்தர் ஆசீர்வதிப்பேனார். இந்த மாதிரி எவ்வளோ வசனம் சொல்லலாம். இப்போ நீங்க கீழ்ப்படிச்சு பாரு, உங்களுக்கு எல்லா ஆசீர்வாதமும் வரும். இன்னொன்று உபாகம் 28:1, இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளைகளின் படியெல்லாம் செய்ய நீ கவனமாய் இருக்கும்படி அவர் சத்தத்துக்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால், அப்படின்னா கீழ்ப்படிவாயானால், உன் தேவனாய் கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் உன்னை மேன்மையாக வைப்பார். இப்போ அவர் சத்தத்துக்கு செவி கொடுக்கும்போது, கீழ்ப்படும் போது நிறைய ஆசீர்வாதங்கள். நீ இதை உபாகம் 28ஆம் அதிகாரத்துல வரிசையா படிக்கலாம். அந்த ஆசீர்வாதம் எல்லா ஆசீர்வாதம் தான். உங்களுக்கு என்ன ஆசீர்வாதம் கிடைக்கணும், அவருடைய வசனத்துக்கு நீங்க கீழ்ப்படியணும்னு கர்த்தர் சொல்றார். அடுத்தபடியாக நம்ம GROW விட்னஸ். விட்னஸ்னா சாட்சி. பரிசுத்தாவி அப்போஸ்தலர் 1:8, பரிசுத்தாவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தம் எனக்கு சாட்சிகளா இருப்பீர்கள் என்றார். பூமியின் கடைசி பரியந்தம். சாட்சி சொல்லுங்கன்னு சொல்ல, சாட்சி எழுதுங்கன்னு சொல்லலாம், எழுதலாம். அதை விட முக்கியமான நம்ம வாக்கு சாட்சியா இருக்கும் மற்றவங்களுக்கு. இதான் ரொம்ப முக்கியம். சாட்சிகளா இருக்கும்னு கர்த்தர் விரும்புறாரு. இப்போ இந்த வாழ்க்கையில மற்றவர்களுக்கு நம்ம என்ன பண்ணோம், நம்ம பார்க்கிறவங்கெல்லாம் இயேசு உண்மையான கடவுள், நம்ம வாழ்க்கையை பார்த்தே அவங்க அறியணும். இப்போ அவரோடு நம்ம வாழும்போது அவரை போல மாறிடுவோம். நம்மளை பார்த்து அநேக பேர் ஆசீர்வதிக்கப்படுவாங்க. அது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். இப்போ இது கர்த்தர் நம்மிடத்துல எதிர்பார்க்கிறார். நம்ம சாட்சியா ஜீவிச்சாலே அநேகர் தடப்படுவாங்க, அநேகர் இயேசு பக்கமாக வருவாங்க. அதனால இந்த சாட்சியை நம்மிடத்துல எதிர்பார்க்கிறார். இது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். அப்போ நீ கர்த்தர் என்ன சொல்றாருன்னா, மத்தேயு 5:13, நீங்கள் பூமிக்கு உப்பா இருக்கிறீர்கள். உப்பானது சாரமற்று போனால் எதனால் சாரமாக்கப்படும்? வெளியே கொட்டப்படுவதற்கும் மனுஷால் மிதிக்கப்படுவதற்கும் உரிய வேறொன்றுக்கும் உதவாது. நீங்க உலகத்துக்கு உப்பா இருக்குன்றார். அப்போ நம்ம உப்பா இருந்தா நம்ம எந்த இடத்துக்கு போனாலும், உப்பு சாப்பாடுல குழம்புல கொஞ்சம் உப்பு போட்டா தான் உப்பு குழம்பு டேஸ்டா இருக்கும். உப்பு இல்லா பண்ணோம் குப்பையில, உப்பு இல்லாத போனால் குப்பையில தான் போடணும், ருசியே இருக்காது. அப்போ நம்ம மற்றவர்களுக்கு ருசியா இருக்கணும்னு சொன்னா அதான் சாட்சியின் ஜீவியம். அதே மாதிரி அதுல 16ஆம் வசனம், இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரிகளை கண்டு பரலோகத்தில் இருக்க உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவுள். உலகத்துக்கு உப்பா இருக்கிறீங்க, உலகத்துக்கு வெளிச்சமா இருக்குதுன்றாரு. அது மட்டும் இல்ல, நம்ம நற்கிரிகளை பார்த்து என்ன பண்ணுவாங்க, எல்லா ஜனங்களும் கர்த்தர் பிதாவை மகிமைப்படுத்துவாங்களாம். அப்போ இதுதான் சாட்சி ஜீவியம். இப்போ நம்ம அப்படி சாட்சியா நம்ம ஜீவிக்கும் போது நம்ம அநேகருக்கு ஆசீர்வாதமா இருப்போம்னு வசனம் சொல்லுது. அப்போ இயேசுவோடு நீங்க வாழும்போது, அவரை போல நீங்க மாற்றப்படும் போது, உன் வாழ்க்கை அநேகர், நீ வேலை செய்யற இடத்துலயோ உங்க குடும்பத்திலேயோ நீ எங்க போனாலும் எங்க வந்தாலும் வாழ்க்கையை பார்த்து 4 பேர் இயேசுகிட்ட வருவாங்க. ஆசீர்வாதமா நீ இருப்ப. அப்போ இப்படி இருக்கணும்னு கர்த்தர் விரும்ப. அடுத்தது படினாக்கா டீனா ட்ரஸ்ட் ஃபார் ஆல் டீடைல்ஸ் ஆஃப் தி வேர்ல்டு. உலகத்துல உனக்கு என்ன தேவையோ அவரை நம்பு. அவரை நம்பினா நீ ஆசீர்வதிக்கப்பட. இப்போ தாவீது சின்ன வயசுல இருந்தே என்ன பண்ணாருன்னா, ஆண்டவர்கிட்ட கேட்டு 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 அவரை சார்ந்து கீழ்ப்படிந்து என்ன பண்ணார், வாழ்ந்தார். அவர் அவ்வளோ நம்பிக்கையா இருந்தார். எல்லாரும் உண்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதையும் உண்மையே நம்பி இருக்கிறபடியால் அவனை பூரண சமாதானத்துக்கு காத்துக்கொள்வது நம்பிய செயல்படுகிறான். அப்போ அவரை முழுதுமா நம்பணும், அவரை முழுதுமா சார்ந்திருக்கணும். உனக்கு என்ன தேவையா இருந்தாலும் சரி, உன் தேவைக்கு அவரை நம்பு. நம்ம தான்ப்பா நம்பி இருக்கிறேன், நீங்க தான் பார்த்துக்கணும், எனக்கு வேற யாரும் இல்லை. எந்த காரியம் உனக்கு தேவையோ அவரை நம்பு. அவர் என்ன பண்ணுவாருன்னா, அவர் நம்பிக்கை உள்ள தேவன் காரியங்கள் எல்லாம் ஜெயமா முடித்து கொடுப்பார், எல்லா காரியத்தையும் நடத்துவார். இது கர்த்தர் நம்மிடத்துல எதிர்பார்க்கிறார். சங்கீதம் 71:14, நானும் எப்போதும் நம்பிக்கொண்டிருந்து மென்மேலும் உண்மை துதிப்பேன். அவர் எப்போதும் நம்பணும்.
நம்பி அவரை சார்ந்து ஜீவிக்கும் போது நம்ம கண்டிப்பா ஆசீர்வதிக்கப்படுவோம். அது மட்டும் இல்ல, இன்னொரு காரியம், அது கடைசியா ஹெச்சி. ஹெச்சினா ஹோலி ஸ்பிரிட், பரிசுத்த ஆவியானவர். பரிசுத்த ஆவியினால் நம்ம நடத்தப்படணும். அதான் ரொம்ப முக்கியமான காரியம். அப்போ பாவம் செய்து விழுந்து விழுந்து போற வேலைக்கு இருக்கக்கூடாது. பரிசுத்த ஆவியை நம்ம வரும்படி கேட்டா நமக்குள்ள வருவாரு. ஆவியானவர் நமக்கு என்ன சொல்றாரோ அது கீழ்ப்படியும் போது, அப்ப என்ன பண்ணுவோம், பரிசுத்த ஆவியினால் நடத்தப்படும் போது நம்ம அநேகருக்கு ஆசீர்வாதமா இருக்கும். பாருங்க, ரோமர் 8:5 அன்றியும் மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் மாம்சத்துக்குரியவர்களை சிந்திக்கிறார்கள், ஆவியின்படி நடக்கிறவர்கள் ஆவிக்குரியவர்களை சிந்திக்கிறார்கள். அது மட்டும் இல்ல, அதுல ரோமர் 8:9 தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால் நீங்கள் மாம்சத்துக்கு உட்பட்டவர்களாய் இராமல் ஆவிக்குட்பட்டவர்களாய் இருப்பீர்கள். கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல. கிறிஸ்துவின் ஆவி, பரிசுத்த ஆவி நம்மோட கூட இருப்பாருன்னா நம்ம எங்க போகணும், எங்க நடக்கணும், என்ன செய்யணும், நம்மளோட கத்தர் நடத்தி கொண்டே இருப்பார். அவர் நடத்துற மாதிரி நம்ம நடந்தா ஆசீர்வாதமா இருக்கும். இந்த ஃபாதர் ஒரு பாட்பாடி இருக்காரு, எங்கு செல்ல வேண்டும், என்ன சொல்ல வேண்டும், வழி நடத்தும் ஆவியானவரே. ஆவியானவரை வழி நடத்துங்க. நீ கேட்கும் போது ஆவியானவர் வழி நடத்தும் போது வெற்றியின் வாழ்க்கை, ஜெயத்தின் வாழ்க்கை, ஆசீர்வாதமான வாழ்க்கை உனக்கு உரியதா இருக்கும். அதனால எல்லாத்துக்கும் ஆவியானவர் கூப்பிடுங்க, அவரை தேடுங்க, அவர் சொல்றதுக்கு கீழ்ப்படிங்க, கத்தர் அற்புதம் செய்வார். இதெல்லாம் நம்ம நல்ல ஆவிக்கு விஷயத்துல வளர்ச்சி அடைய முடியும். நம்ம ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கதான பரம்பிதாவே, நல்ல வேலைக்காக நன்றி துதிக்கிறையா. பாதுப்புள்ள வர தேவரே கொடுத்த நல்ல தருணத்துக்காக சோத்தரிக்கிறையா. நாங்கள் கத்தாவே ஆவிக்குள்ள வளர்ச்சி அடையணும்னு நீங்க விரும்புறீங்கப்பா. இந்த growth ரொம்ப முக்கியம்னு நாங்கள் கத்தா எங்களோட பேசுறீங்கப்பா. ஆமாண்டவரே, எப்பொழுதும் மோடு ஜெபிக்க, ஆண்டவரை வேதத்தை வாசித்து தியானிக்க, ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்கப்பா. சோத்தரிக்கிறையா. ஒவ்வொரு வார்த்தைக்கும் நான் கீழ்ப்படிந்து நடக்க எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. இது கத்தர் எங்களுக்கு நீங்க எதிர்பார்க்குறீங்க, அதற்காக நன்றியோடு துதிக்கிற ராஜா. சோத்தரிக்கிறையா. நாங்கள் இந்த காரியங்களை கீழ்ப்படியும் போது கண்டிப்பா எனக்கு நீ உதவுகிற தேவனா இருப்பதற்காக நன்றியோடு துதிக்கிறையா. உடைய எல்லா காரியத்துக்கும் நாங்கள் ஒபே பண்ண, எல்லா காரியத்துக்கும் வசனங்களுக்கு நான் கீழ்ப்படிந்து நடக்க எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. அது மட்டும் இல்ல ஆண்டவரே, நம்ம வாழ்க்கையில சாட்சியா இருக்கணும்ப்பா. சாட்சியின் ஜீவன் வேணும்ப்பா. அப்படியே ஒரு அற்புதம் செய்யுங்க. உலகத்துக்கு வெளிச்சமா உப்பா நாங்கள் காணப்படணும். அப்படி எனக்கு உதவி செய்யுங்கப்பா. சோதரிக்கலையா. எல்லா காரியத்தையும் நம்பணும்ப்பா. அப்படி எனக்கு உதவி செய்யுங்கப்பா. அது மட்டும் இல்லப்பா, சோதரிக்கிறையா. ஆண்டவரே, பரிசுத்தாவியானவரை வர வைத்து பரிசுத்தாவியானுடைய ஆலோசனை படித்து நீங்க நடத்துறபடி நாங்கள் நடக்க எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. நீங்க நடத்தினீங்கன்னா, எங்களுக்கு ஆலோசனை கொடுத்தீங்கன்னா நாங்கள் நடத்துவோம். ஆவியானவர் நடத்தப்படுவோம்மா. என் வாழ்க்கை எல்லாம் வெற்றியா இருக்கும்பா. இந்த வெற்றியின் வாழ்க்கை, ஜெயத்தின் வாழ்க்கை, ஆசீர்வாதமான வாழ்க்கை கட்டளையிடுங்க, அற்புதம் செய்யுங்க. வசனத்தை கேட்ட ஒவ்வொருவரோட தொடர்ந்து பேசுங்க. அதை கீழ்ப்படிந்து ஆசீர்வாதமாய் இந்த உலகத்துல வாழ, சாட்சியாய் வாழ ஆண்டவரே கத்தா நடக்க வேண்டிய வழியை நீங்க போதித்து நடத்துங்க. அற்புதம் செய்யுங்க. என்ன சூழ்நிலையில, என்ன பிரச்சனையில, என்ன வேதனையில, என்ன கண்ணீர்ல, என்ன தேவையில இருந்தாலும் எல்லாவற்றையும் நீங்க சந்தித்து நடத்துங்க. அற்புதம் செய்யுங்க. பெரிய காரியம் செய்யுங்க. ஆசீர்வதிங்க. நாமத்தை மைப்பட்டு விடுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் பிதாவே. ஆமென். God bless you.